குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநரிடம் குற்றச்சாட்டு அளிக்க திமுக தரப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் ஆளுநரை சந்திக்க திமுக தரப்பு திட்டமிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா. வணக்கம் தாரணி. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக ஆளுநரை இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் திமுக தரப்பு சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விரிவான மனுவை வழங்க திமுக தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள குதிரை பேரம் என்ற தொடர்பான விவகாரங்களை ஆளுநரிடம் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக திமுக தனி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இருப்பதற்காக பேரம் பேசப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த திமுக தரப்பு வலியுறுத்தல் அனைத்தும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படுவதற்காக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தாரணி. மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கும் குதிரை பேரம் பேசி அவரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். போன செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் இது குறித்து பேசியிருந்தார். அதே போல தாவேக அமைச்சர் சிலர் பொது மேடைகளில் வரம்பு மீறி பேசி வருவதாகவும் அவர்களின் பேச்சில் அரசியல் நாகரிகத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஆளுநரிடம் குறித்து இது கூட பெரிய மனுவாக அளிக்க இருப்பதாக திட்டமிட்டப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசியலில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றமான சூழலில் திமுக தரப்பு ஆளுநரை நேரில் சந்தித்து பல்வேறு புகார்களை அளிக்க முன்வந்திருப்பது புதிய அரசியல் விவாதங்களை வகுவகுத்துள்ளது. மேலும் இந்த சந்திப்புக்கு பிறகு திமுக தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து தங்களது குற்றச்சாட்டுகளையும் மற்றும் கோரிக்கைகளையும் விரிவாக தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தாரணி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலா.